நம்ம எப்படி பாபினில் நூல் சுற்றுறதுன்னு பார்த்தோம். பாபினில் நூல் சுற்றி பாபின் கேஸில் போடுறது பார்த்தோம். இப்போ மிஷினில் நூல் கோக்குறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நூல் இதில் போட்டுட்டு அடுத்து இங்கே இருக்கு இல்லையா, இப்படி வந்து இந்த டென்ஷன் டிஸ்கில் இதில் வந்து கொஞ்சம் டைட்டாக இப்படி சுற்றிக்கணும். இது வந்து லூஸாக இருந்துச்சுன்னா லூப் அடிக்கும் ரொம்ப நமக்கு. இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இதில் வந்து டைட்டாக சுற்றிட்டு இந்த ஒரு ஹோல் இருக்குது இல்லையா, லிஃப்டர் இது பேர். இதில் வந்து நூல் இப்படி விட்டு நம்ம பக்கம் இப்படி எடுத்துக்கணும். ஈத்துட்டு இங்கே கொக்கி மாரி ஒரு கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து நூலை விட்டுட்டு நூல் எப்பயுமே வந்து நம்ம கோக்கக்குள்ளே லைட்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக இருந்தோடனே இப்போ வந்து மிதியை இறக்கி விட்டுறணும். இறக்கி விட்டுட்டு ஊசியை வந்து இப்படி பெடல் லைட்டாக மேலே ஏற்றி ஊசியை மேலே ஏற்றிக்கணும். ஏற்றிட்டு இதில் கொஞ்சம் சின்னோண்டு ஹோல் கொடுத்துருப்பாங்க. இது உள்ள இதேமாரி ஊசியில் நூல் கோர்த்துட்டு பாபின் இருக்கு இல்லையா, பாபினில் இப்போ நம்ம நூல் போட்டு வச்சுருக்கோம். போட்டு வச்சுன்னா லைட்டாக இப்படி கைட்டிட்டு இப்படி போய் பாபின் கேஸை நம்ம இப்படி உள்ளே தள்ளக்குள்ளே இப்படி சவுண்டு வரும். சவுண்டு வந்தால் தான் அது உள்ளே போய் லாக் ஆகிடும். சவுண்டு வரலைன்னா நமக்கு வந்து தைக்காது, ரொம்ப இதுவாகிடும். அப்புறம் நூலை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். நம்ம சைடு இப்படி பிடிச்சிட்டு ரொம்பவும் டைட்டாக பிடிக்கூடாது, லூஸாகவும் பிடிக்கூடாது. கிரிப்பாக கொஞ்சம் பிடிச்சிட்டு இதை வந்து உள்ளே லூஸாக விட்டு இப்படி எடுத்தோன்னா கீழே இருக்கிற நூல் மேலே வந்துடும். அவ்வளோதான், இப்படியே தைக்க வேண்டியதான். இதில் ஏதாவது நூல் டவுட் எப்படி நூல் கோக்கணும்னு தெரியுதா? எத்தனை ஸ்டெப் கோப்போம்? 1 2 3 4 5 ஸ்டெப் கோப்போம். பாபினில் நூல் கோக்க தெரியும், பாபின் கேஸ் மிஷின்லேயும் நூல் கோக்க தெரியும் இல்லையா? நீங்கள் செஞ்சு காட்டுங்க.